ஊட்டியில் ஒரு மக்கள் சுற்றுலா தலமான ரோஜா தோட்டத்தில் உள்ள ஒரு கிணத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆந்தை ஒன்று தெரியாமல் விழுந்துட்டு இருக்கு. அடிப்பட்ட நிலையில் அந்த ஆந்தை விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்திருக்காங்க. எங்கள் வீரர்கள் அங்கே உடனடியாக விரைந்து போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா கிணறு ஃபுல்லாகவே அந்த இரும்பு கதவு போல போட்டு கம்பிகளை கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்கள் தீயணைப்பு வீரர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னோட இடுப்பில் கயிறை கட்டிட்டு 2 கயிறு மூலமாக அந்த கிணத்து உள்ள இறங்குறாங்க. கிணத்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5 அடி தண்ணி இருக்கு. ஆனால் புதர்கள் நிறைஞ்சு போயிருந்துச்சுங்க. எங்கள் வீரர் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இரும்பு கம்பிகளை தூக்கினதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு இருக்காரு. அவர் ஹெல்மெட் எல்லாமே பாதுகாப்பு போட்டுட்டு இருக்காருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒத்த கையில அந்த ஆந்தையை பிடிச்சிட்டாருங்க. தன்னோட ஒரு கையில ஆந்தையை தூக்கிட்டு ஒத்த கையால பாத்தீங்கன்னா அந்த கயிறை பிடிச்சிட்டு அவர் மேல ஏறாருங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஆந்தையை போய் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அடிப்பட்டு இருந்தாலும் அதால பறக்க முடியல. அதுக்கப்புறமா வீரர் அதை பிடிச்சிட்டாரு. அந்த ஆந்தையை உயிரோட காப்பாந்ததுக்கு அப்புறமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஆந்தையை எங்கள் வீரர் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த ஆந்தை பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆந்தை. இந்த ஆந்தையை உயிரோட காப்பாத்தின எங்கள் வீரர்களுக்கு நீங்க ஒரு ஹெட் கார்டை கமெண்ட் பண்ணிடுங்க.